Children, welcome to Max class exercise 11.2 from mensuration. We are going to solve the sum from 7. The floor of a building consisting of 3000 tiles which are rhombus shape. So நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல வந்து என்ன பண்றாங்க 3000 rhombus tiles நம்ம வீட்ல போடுவோம்ல அந்த மாதிரி டைல்ஸ் வந்து அங்க போடுறாங்க and each of its diagonals are so ஒவ்வொரு diagonalsக்கும் ஒவ்வொரு diagonalுடைய diagonals கொடுத்துட்டாங்க. one is 45 another is 13 சொல்லி ஃபைண்ட் சொல்லிருக்காங்க. in the length and find the total cost of polishing the floor if it is the cost meter square is 4 rupees. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணால் given ரைட் பண்ணிக்கோங்க. given ரைட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 30,000 டைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் டைல்ஸ் உடைய டயக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் tiles diagonal 1 is 45 centimeter, diagonal 2 is 30 centimeter, and cost of 1 meter square is 4 centimeter. 4 rupees. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் 30,000 டைல்ஸ்க்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே மீட்டர் ஸ்கொயரில் 4 rupees ஆகுது. இங்கே நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டிமீட்டர்ஸில் மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ சென்டிமீட்டரை மீட்டரில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 centimeter equal 1/100 meter. Therefore 45/100 meter இங்கே 30/100 meter. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம் 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 10th 100th 0.30 meter. So first we have to find the area of rhombus. Area of the rhombus equal 1/2 into d1 multiple of d2 square unit. So d 1/2 d1 ரைட் பண்ணிக்கலாம் 0.45 meter multiple 0.30 meter ரைட் பண்ணிக்கலாம். So next we going to cancel it. 1 2 is 2, 15 2s are 30. So 0.45 meter multiple of 0.15 meter. So we have to multiple it. 0.45 multiple of 0.15. So 5 table multiple பண்ணிங்கன்னா 5 5s are 25, remaining 2, 5 4s are 20, 20 plus 2 22, 5 0 0 0 plus 2 2. So 1 times பண்ணிங்கன்னா same value அப்படியே ரைட். So 5 7 6 0 0. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 4. therefore 4 digit 1 2 3 4. ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 75 மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஏரியாஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 டைலோட ஏரியா. ஏரியா ஆஃப் rhombus இன் 1 டைல்ஸ். ஸோ நம்ம இப்போ எத்தனை டைல்ஸுக்கு ஃபைண்ட் பண்ணணும் 30,000 டைல்ஸ்க்கு வந்து ஃபைண்ட் பண்ணணும். Therefore area of the 30,000 what shape that is rhombus. Rhombus tiles equal 30,000 multiple of 0.0675. 0.0675
மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0.0675 இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டில் 30 ஆட் பண்ணிக்கலாம். 5 3s are 15, 7 3s are 1, 21 plus 1 22, 6 3s are 18, 19 20. So 0 0 3s are 0, 0 plus 2 2. So 0. இங்கே எத்தனை 3000 நம்ம பண்ணுறதுனால 3000 வந்து 3 zeros ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3 4. 1 2 3 4. ஸோ we find the answer 202.5. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 மட்டும் எடுத்துக்கலாம், 0 வேல்யூஸ் இல்லை. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ காஸ்ட் ஆஃப் பர் மீட்டர். ஸோ பர்ன்றது 1 மீட்டர் ஈக்குவல் டு 4 ருபீஸாக இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் 202.5 மீட்டர் ஈக்குவல் 4 மல்டிபிள் ஆஃப் 202.2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 202.5 மல்டிபிள் 4. 4 5s are 20. 4 8 plus 2 10, remaining 1 0 0 plus 1 1, 4 2s are 8. 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 810. ஸோ 810 rupees ஆகும் அந்த ராம்பஸ் டைல்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாலிஷ் பண்ணுறது. நெக்ஸ்ட் we going to solve 8th sum. Mohan wants to buy a trapezium shaped field. Its side along the river is parallel to and twice along the road. ஸோ மோகன் என்ற ஒரு பாய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபீல்டு வாங்குறாங்க. அந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஒரு ரோட்டுக்கும் ரிவருக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we take this is the road. They already give the picture there. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ரைட் பண்ணி போகிறோம், இது வந்து ரிவருன்னு ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ராம்பஸில் அவருக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்கிறதா நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரிவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேரலல் வந்து இப்போ இது வந்து ஏவாக இருந்தால் இது வந்து ஸோ ரோடு வந்து ஏவாக இருந்துச்சுன்னா இந்த ரிவர் வந்து ட்வைஸியாக ஏ 2ஆக இருக்கும்னு. இது வந்து 1ஆக இருந்தால் இது வந்து 2ஆக இருக்கும். ஸோ இது ஏவாக இருந்தால் இது 2ஏவாக இருக்கும். நம்ம இது என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், 2ஏன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க கொஷின், இஃப் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டர்ஸ். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த ஏரியா ஆஃப் திஸ் ஃபீல்டு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10,500 meter square. And the perpendicular distance between two parallel sides is 100 meters. ஸோ இது ரெண்டு perpendicular distanceல இருக்குது parallel side. இதுக்கு நடுவில் வர distance நம்ம ஹைட்டுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த distance எவ்வளோ இருக்குன்னா 100 மீட்டரில் இருக்குது. Find the length of the side along the river. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ரிவரோடைய சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ரோடு ஃபைண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ரிவரை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபீல்டு நமக்கு ஏற்கனவே இருக்குது. இது வந்து என்ன இருக்கும், ராம்பஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபீல்டுன்னு ரைட் பண்ணிவிட்டு we can substitute and find a A. So you have to write area of the rhombus. So what is a trapezium? Area of the trapezium shaped. So எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10,500 meter square. நம்ம ஃபார்முலா என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், 1/2 into a plus b multiple of h equal 10,500 meter square.
ஸோ 1/2. ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ a is 2a plus b is a into h. H is, we take it as 100. 100 equal 10,500 square. ஸோ இதை நான் சேமாக அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 1/2 multiple of 2a plus a multiple of 100 10,500 meter square. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணலாம், இந்த 2க்கு இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 15 2s are 100 meter. ஸோ இங்கே 2a இருக்குது, 2a plus a 3a multiple of 50 meters equal 100 meter square ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம், 3a ஈக்குவல் இங்கே வந்து 50 வந்து எதில் இருக்குது, மல்டிப்பிள் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 50 மீட்டர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க, மீட்டர்ஸ்க்கு மீட்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 is 5, 5 2s are 10. ஸோ நெக்ஸ்ட்டு 1 5 is 5, 0 120 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a ஈக்குவல் 110 மீட்டர். இங்கே a பக்கத்தில் 3 இருக்குது, 3 வந்து இங்கே என்ன இருக்குது, மல்டிப்பிள் இருக்குது. 1 3 is 3, 7 3s are 21. ஸோ 70. ஸோ a ஈக்குவல் டு 70 மீட்டர். ஸோ a வந்து 70 மீட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேரலல் சைடு ரிவர் ரோடு என்னன்னு சொல்லியிருக்கோம், 2aன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 multiple of 70 மீட்டர்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். 7 2s are 14 into 0 meter. So this is the two parallel side. One is 70, another one is 140. Okay, next we going to solve 9th sum from next video. Thank you for watching, student.